ஏர் இந்தியா விமானம் இன்னைக்கு குஜராத்தில் விபத்துக்குள்ளானதை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த விமான விபத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் பல கனவுகளோடு பயணித்த சிறார்கள், கைக்குழந்தைகள், பெண்கள், அதிலும் குறிப்பாக குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்பட பல பேர் இதில் இறந்திருக்கிறாங்க. உயிரிழந்த அத்தனை பேருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள். இந்த விபத்து ஒரு கரடுமுரடான பிரதேசத்திலேயோ இல்லை சவாலான ஓடுபாதை கொண்ட விமான நிலையத்திலேயோ இது நடக்கலை. அன்றாடம் பல்லாயிரக்கணக்கான பேர் பயணிக்கக்கூடிய ஒரு நார்மலான ஏர்போர்ட்டில் தான் இது நடந்திருக்குது. நம்ம அறிவு கெட்டின வரைக்கும் இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, முழுமையான எரிபொருள் நிரப்பப்பட்ட நிலையில் உடனடியாக பறந்த விமானம் ரொம்ப சீக்கிரமாக தரையிறங்க முயற்சி பண்ணியிருக்கு. எப்போதும் தெரியும், அதிகமான எரிபொருள் ஃபுல் டேங்க் இருக்கிறப்போ அதை இறக்குறதே மிகப்பெரிய சவாலான விஷயம். விபத்துக்கு முழுமையான காரணத்தில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த விபத்து நமக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு படிப்பனையே நமக்கு இருக்குது. இறைவனுடைய அழைப்பு எப்போ வேணாலும் வரலாம். ஆகையால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே மீளாய்வு செய்து நமக்குள்ளே இருக்க போட்டி, பொறாமை, பகை எல்லாத்தையும் மறந்து நல்ல எண்ணங்களாலும் நல்ல செயல்களாலும் நம்ம வாழ்க்கையை அழகாக்கி மற்றவங்களுக்கும் உதவிகரமாக வாழணும். ஆகவே அரசும் விமான நிறுவனமும் இது போன்ற விபத்துகள் மீண்டும் ஏற்படாத வண்ணம் எச்சரிக்கையோடும் பாதுகாப்போடும் அவர்கள் செயல்படணும். ஏன்னா இழந்தது விலைமதிக்க முடியாத உயிர்களை. மீண்டும் ஒரு முறை இழந்த உறவுகளுக்காக ஆழ்ந்த இரங்கல்கள்.